அருமையான படம். எல்லாரும் குடும்பத்தோட வந்து சந்தோஷமா பார்க்கலாம். ஃபீல் குட்டாக இருந்தது. ரொம்ப நாள் கழிச்சு நல்ல படம் பார்த்த மாதிரி ஒரு ஃபீல் ஆச்சு. அழுதுட்டு வர அளவுலாம் இல்லை, ஃபுல்லாக ஸ்மைலிங் லாஃபிங் அண்ட் ஃபீல் குட் தான். அழுற அளவுலாம் எதுவுமே இல்லை. அவங்க எவ்வளோ ஃபேஸ் பண்ணிட்டு இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன்ல எல்லாம் இருக்காங்க அப்படிங்கறது அழகா காமிச்சிருக்காங்க. சிம்ரன் மேமோட அந்த ஆழ்த்தோட்ட பூபதி மொமெண்ட்ல திஸ் இஸ் அ தியேட்ரிக்கல் ஃபிலிம். நானும் அழுதேன். டக்குன்னு அழுதுருவேன். எல்லா சீனுக்கும் அழுதேன். அந்த ஐ திங்க் அந்த அந்த ஒருத்தவங்க இறந்து போவாங்க, அதில் அழுதேன். அதுக்கப்புறம் அவங்க எல்லாம் கரெக்டாக போய் சொல்லுவாங்கல்ல, அப்போ அழுதேன். அந்த மாதிரி ஒரு 2-3 சீனில் நானும் அழுதேன். படம் சூப்பராக இருந்துச்சு, நிஜமாவே நல்ல எமோஷ்னலாக இருந்துச்சு. ஒரு நல்ல கருத்தா நல்லா இருந்துச்சு. மூவி இஸ் வெரி குட். ஆமாம் ஆமாம், ஹார்ட் ஃபீலிங்காக இருந்துச்சு. எல்லாம் வெளியே வராங்களா, கண்ணில் தண்ணியோட தான் வராங்க. பார்க்கலையா நீங்க? ஃபீல் குட்டா மூவி போனதே தெரில, 3 hours போனதே தெரில. எந்த ஒரு மைனஸுமே இல்லை, அவ்வளோ நல்லா இருந்துச்சு. பெரிய ஸ்டார்ஸ்லாம் இல்லை, பட் ஸ்டில் ரொம்ப என்கேஜிங்காக நல்லா ஃபீல் குட்டாக இருந்துச்சு. ஃபர்ஸ்ட் ஸ்ரீஜம்மா ஓட ஆக்டிங், அவங்க இறக்குற சீன் பார்த்ததுமே ரொம்ப அழுக வந்துடுச்சு. அதுக்கப்புறம் சசிகுமார் சார் ஃபேமிலி லாஸ்ட்ல மாட்டிடுவாங்களோன்ற ஒரு திக்குன்னு இருந்தது. ஒரு சீனுமே நம்மளை ரொம்ப என்ஜாய் பண்ணவும் வச்சுது, எமோஷ்னலாக கனெக்ட் பண்ணவும் வச்சுது. ரொம்ப சிறப்பாக இருந்தது. ஏன்னா எல்லாருமே அவ்வளோ பயங்கரமாக பெர்ஃபார்ம் பண்ணியிருக்கனால ஒவ்வொருத்தோட இமோஷன்ஸும் கனெக்ட் ஆகுது. ஓவராலாக இப்போ நீங்கள் 5க்கு கேட்டிங்கன்னா ஐ வில் கிவ் 5, 10க்கு கேட்டிங்கன்னா ஐ வில் கிவ் 10. இமோஷனல் மட்டுமே இல்லை, இமோஷனல் தாண்டி நம்ம எதுக்காக இமோஷனல் படுறது இருக்குல்ல, ஒன்று நம்ம வந்து சங்கடப்படுறது. பட் இது வந்து இமோஷனலான ஒரு எல்லாரும் சேர்ந்து லைக் நம்ம ஒரு ஹாப்பினஸ் இருக்கும்ல, நம்ம எதுக்கு இமோஷனல் வந்து சிரிக்கவும் செய்யலாம், லைக் அது ஒரு இமோஷனல் தான். ஸோ ஐ திங்க் இட் வாஸ் அ very well rooted film, and I think I wish the entire director, the producer, the entire team all best wishes. டைலாக்ஸ் சின்னதா இருந்தாலுமே அந்த டைலாக்ஸுக்கு இம்பாக்ட் இருக்கு. நம்ம பேசுறோம் அப்படின்றத தாண்டி படத்துல டைலாக்ஸா இருக்குன்றத தாண்டி அதுக்கு ஒரு இம்பாக்ட் இருக்கணும். அது இந்த படத்துல வந்து நல்லா கொடுத்துருக்காங்க. அந்த இம்பாக்ட் மெயின் ரோல் அந்த ஃபேமிலியில் இருக்கவங்க எல்லாருமே நல்லா பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறமா அதர் கேரக்டர்ஸ் எல்லாமே ஓகே. எனக்கு பெருசாக இம்பாக்ட் கிரியேட் ஆகுதில்லை. ஃபர்ஸ்ட் ஆஃப் பெருசாக சொல்லிக்கிற மாதிரி எதுவுமே கிடையாது. அப்படியே ஸ்டோரிக்குள்ளே போல எதுவுமே இல்லை. அவங்க வராங்க, ஒரு காலனியில் இருக்காங்க, அவங்க லைஃப் ஸ்டைல் எப்படி இருக்குது அவ்வளோதான் சொல்கிற ஒரு கதை. எனக்கு வந்து அது ரொம்ப நார்மலான ஒரு மூவி மாதிரி தான் இருந்துச்சு. பட் காமெடி ஒர்க் அவுட் ஆயிருந்துச்சு. லாஸ்ட் டுவர்ட்ஸ் வர அந்த சீன்ஸ் எல்லாமே எனக்கு ரொம்ப ஓகேவான ஒரு ஃபீல் தான் இருந்துச்சு. எமோஷனலாக எனக்கு கிரியேட் ஆகவே இல்லை. எனக்கு ரொம்ப ஃபீல் குட்டான ஒரு மூவியாக இருந்தது. அண்ட் அந்த ஒரு கனெக்ஷன் இருந்துச்சு. ஈக்குவல் பார்ட்ஸ் ஆஃப் இமோஷனும் இருந்துச்சு, ஃபன்னியாகவும் இருந்துச்சு. அந்த ஒரு துருன்னு இருந்துச்சு படம் ஃபுல்லாக. ரொம்ப நாள் கழிச்சு ஒரு ஃபீல் குட் மூவி பார்த்த ஒரு ஃபீலிங் கிடச்சிது. ரொம்பவே எமோஷ்னலாக தான் இருந்தது. ஒரு சில சீன்ஸ்லாம் ரொம்பவே ஆல்மோஸ்ட் அழுகே வந்துடுது. ஒரு சீன்ல வந்து ஒருத்தங்க இறந்து போறாங்க, அந்த சீன்ல ரொம்பவே எமோஷ்னலாக இருந்தது. அவங்க எவ்வளோ ஃபேஸ் பண்ணிட்டு இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன்ல எல்லாம் இருக்காங்க அப்படிங்கறது அழகா காமிச்சிருக்காங்க. நிஜமாவே கண்டிப்பா பார்க்க வேண்டிய படம். சிம்ரன் மேம் அவங்கள சொல்றதுக்கே ஒன்றும் இல்லை, நிச்சயமா வெட்டரன்ஸ் அவங்களாம். ஸோ வெரி நைஸ்லி டன் மூவி. எல்லாரும் பார்க்கலாம் கண்டிப்பா. அழுதுட்டு வர அளவுலாம் இல்லை, ஃபுல்லாக ஸ்மைலிங் லாஃபிங் அண்ட் ஃபீல் குட் தான். அழுற அளவுலாம் எதுவுமே இல்லை, ரொம்ப எமோஷனல், ஹாப்பி எமோஷனல் அந்த மாதிரி இருந்துச்சு. இலங்கை தமிழர்கள் பற்றி ஆமாம் கடைசி ஒரு டைலாக் சொன்னாங்க. யார் சொன்னாங்க நீங்கள் அகதின்னு? அது சின்ன டைலாக் தான், பட் அதோட இம்பாக்ட் ரொம்பவே பெருசாக இருந்துச்சு. பெர்ஃபார்மன்ஸ் வைஸ் சூப்பராக பண்ணியிருந்தாங்க எல்லாரும். அதிகமாகவும் இல்லை கம்மியாகவும் இல்லை, கச்சிதமாக சூப்பராக பண்ணியிருந்தாங்க. சிம்ரன் மேம் ஒரு டான்ஸ், ஐயோ ஆழ்த்தோட்ட பூபதி தேட்டரே அதிர்ந்துருச்சு. ரொம்ப அழகாக பேசியிருக்காங்க, சிம்பிளாக பேசியிருக்காங்க, ஆனால் ரொம்ப ஆழமாக இருந்துச்சு. உங்களை யார் சொன்னா அகதிகள்னு அப்படின்னு சொல்லிட்டு அந்த பின்னாடி எல்லாரையும் பார்க்கும்போது ரொம்ப டச்சிங்காக இருந்தது அந்த விஷயம்லாம். நம்ம அந்த மாதிரிலாம் யோசிச்சே இல்லை இல்லையா? சென்னை பொறுத்த வரைக்கும் நம்ம அந்த மாதிரி யோசிச்சது கிடையாது. கேள்விப்படுறதோடு அப்படியே கிராஸ் பண்ணி போயிடுவோம். இது ரொம்ப ஒரு மாதிரி ஹெவியாக இருந்துச்சு. ஒரு மனித நேயத்தை அருமையாக சொல்லியிருக்காங்க. படம் ஃபுல்லாக வந்து அடுத்தவங்களுக்கு அன்பு காட்டுங்க, அதுவே உங்களுக்கு எல்லாம் நல்லது கொடுக்கும் அப்படின்ட்டு ஒரு டைலாக் ஒருத்தர் சொல்லுவார். ஒரு ஆள் பின்னாடி வராங்கன்னா அவங்க பணத்தை தேடி வருவாங்க, இல்லை அவங்க பவர் இருந்தால் தான் ஒரு ஆள் பின்னாடி வருவாங்க. ஆனால் அவங்க நல்ல மனசுக்காக தான் இவ்வளோ பேர் பின்னாடி வந்திருக்காங்க. அந்த மெசேஜ் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்தது. பட் ஓவரால் எமோஷனாக இருந்தாலும் பிகினிங் வந்து காமெடி நல்லா இருந்தது. படத்தில் நல்லா சிரிக்க வச்சிருக்காங்க. ஆக்சுவலாக அதை அக்செப்ட் பண்ணிக்க கொஞ்சம் டைம் ஆச்சு. ஏன்னா நம்ம ரொம்ப ஈஸியாக அவங்க நார்மலாக பேசுறதை பார்த்துட்டு அந்த த்ரூ அவுட் த மூவி பார்க்க
அதை அடாப்ட் பண்ணிக்க முடிஞ்சது. பட் இனிஷியலி வந்துட்டு அந்த ஒரு டெய்லி நம்ம அவங்க எப்போவுமே நார்மலாக பேசி பார்த்துட்டோம்ல. பட் ஐ திங்க் தே புல்ட் இட் ஆஃப் ரியலி வெல். ஏன்னா இப்போ ஒரு வேற லாங்குவேஜ் அடாப்ட் பண்ணி நம்ம இப்போ நார்மலாக பேசுறதை தாண்டி அது பேசணுன்ற போது கொஞ்சம் அதை நம்மளாம் யோசிச்சாதான் அது பண்ண முடியும். ஸோ ஐ திங்க் தே ரியலி டிட் அ கிரேட் ஜாப். எனக்கு ஃபர்ஸ்ட் ஹாஃபுக்கு முன்னாடியும் நான் எமோஷனல், நான் செகண்ட் ஹாஃப்ல த்ரூ அவுட் அங்கங்க எமோஷனல் சீன்ஸ் நிறைய இருந்தது. அண்ட் எண்டிங்ல வந்து யூ கம் அவுட் வித் அ வெரி சாட்டிஸ்ஃபைடு ஃபீலிங். ஓகே, இந்த படம் சூப்பரா இருக்கு, இந்த படம் வந்து எல்லாரும் தியேட்டர்ல போய் கண்டிப்பா பார்க்கணும்னு கான்ஃபிடென்ட்டா சொல்லலாம். இப்போ நம்ம ஒரு படம் பார்த்து முடிச்சதுக்கு அப்புறம் இட்ஸ் ஓகே அந்த மாதிரி. பட் இந்த படத்துல வந்து நம்ம குறை சொல்ல முடியாது. எனக்கு எந்த குறையும் இந்த படத்துல என்னால கண்டுபிடிக்க முடியாது. ஸோ எல்லாரும் தியேட்டர்ல போய் பாருங்க. இட்ஸ் a பியூட்டிஃபுல் ஃபில்ம். அண்ட் சின்னவங்கலேருந்து வயசானவங்கலேருந்து எல்லாருமே ஒன்னா உட்காந்து தியேட்டர்ல பார்க்கக்கூடிய ஒரு படம் இது. சூப்பரா இருந்துச்சு படம், ரொம்ப அருமையா இருந்துச்சு. இட்ஸ் லைக் எல்லாரோடய உங்க ஃப்ரெண்ட்ஸ், ஃபேமிலி, சின்ன பசங்க எல்லாரோடய வந்து நீங்க படத்தை பார்க்கலாம். ரொம்ப என்டர்டெய்னிங்காக இருந்துச்சு, சூப்பராக இருந்துச்சு. அவங்களோட காம்போவே ரொம்ப அழகாக இருந்துச்சு. மேமோட டான்ஸ் வேறு ரொம்ப நாள் முடிஞ்சு அதே ஆள் தொட்ட பூப்பத்தில நம்மளும் ஆட, எல்லாரும் அதுவும் ஜனங்கள் எல்லாமே சேர்ந்து அதோட ஆடுறதுக்கு இட் வாஸ் ரியலி ஃபன் எக்ஸ்பீரியன்ஸ். ஆமா, இப்போ நம்ம ஸ்ரீலங்கன்ஸ்னா எப்படி பார்க்குறோம்? ஜென்ரலாகவே ஸ்ரீலங்கன்ஸ் அப்படின்னா இப்போ ரீசெண்டாக கூட ஏதோ ஒரு பாகிஸ்தானோட அந்த இஷ்யூலாம் வேற போயிட்டு இருக்கு. இப்போ பாகிஸ்தான் அப்படின்னா ஆக்சுவலாக அது ஒரு ப்ராப்ளம் போகுது. ஆனால் பாகிஸ்தானி அப்படின்னா நம்ம எவனோ ஒருத்தன் சும்மா தான் இருப்பான், அவனுக்கும் அந்த பிரச்சனைக்கு சம்மந்தம் இல்லை. ஆனால் நம்மள வந்து பாகிஸ்தானின்ற ஒரு பார்வையில் பார்க்குறோம்ல, அந்த மாதிரி ஸ்ரீலங்கன்ஸ் அப்படின்னு நம்ம ஒரு பார்வையில் பார்க்குறதெல்லாம் உண்டு. நம்ம கிடையாது, பட் ஒரு சில பேர் அப்படிலாம் இருக்காங்க. பட் அவங்களுக்கு பின்னாடி என்ன வழி இருக்கு, அவங்களுக்கு பின்னாடி என்ன ஸ்டோரி இருக்குன்னு அவங்க ஷூல நின்று பார்க்கும்போது தான் தெரியும். அது இந்த படத்துல நல்லா காமிச்சிருக்காங்க. எல்லாருமே நல்லவங்களும் கிடையாது, எல்லாருமே கெட்டவங்களும் கிடையாது. சிச்சுவேஷன் அதை வந்து எந்த அளவுக்கு கிளீனா காமிக்க முடியுமோ காமிச்சிருக்காங்க. அது வந்து ரொம்ப பெருசாக ஸ்பீட் பிரேக்கர் மாதிரி தெரியல. இப்போ அது ஒரு ட்ரெண்ட் மாதிரி ஆயிடுச்சு. பட் அது சிம்ரனுக்கு செட் ஆயிருந்துச்சு, அந்த குட்டி பையனுக்கு செட் ஆயிருந்துச்சு. ஓகே, அது நிஜமாலே ஒரு தியேட்டரிக்கல் க்ரௌட் மூமெண்ட். அது அதான் சொன்னல, எங்கெல்லாம் டவுன் ஆகுதோ ஏதாவது ஒரு பல்ஸை டக் டக்குன்னு பிடிச்சி ஆடியன்ஸை வந்து என்கேஜ் பண்ணி வச்சிட்டாரு. ஆக்சுவலாக ஷான் ரோல்டன் வந்து எனக்கு நிறைய இடங்கள் வந்து ஏற்கனவே கேட்ட மாதிரி ஒரு ஃபீல் இருக்குது. ஆனால் கேட்கறது நல்லா இருக்குது, அது உண்மையாக அது ஒத்துக்கணும். சாங்லாம் வந்து ஏற்கனவே கேட்ட மாதிரி இந்த படத்துலலாம் கேட்ட மாதிரி எனக்கு ஒரு ஃபீல் வருது. ஆனால் அவர் வாய்ஸ் கேட்கும்போது பரவாயில்ல நல்லா இருக்குது அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. சில இடங்களில் சைலன்ஸ் மூமெண்ட்டும் வந்து நல்லாவே ஹோல்ட் பண்ணியிருக்காங்க. ஆக்சுவலாக அதெல்லாம் ஓவரால் ஒரு நீட்டான ஒரு மூவி. நிஜமாலவே எந்த ஒரு வயலன்ஸு அது மாதிரிலாம் எதுவுமே இல்லாமல் ஒரு ஃபேமிலியாக வரோமா, ஒரு 2 மணி நேரம் என்டர்டெயின்டாக என்ஜாய் பண்ணிட்டு ஹாப்பியாக வரோமா போகலாம். ஃபீல் குட்டாக இருந்தது. ரொம்ப நாள் கழிச்சு நல்ல படம் பார்த்த மாதிரி ஒரு ஃபீல் ஆச்சு. ரொம்ப படம் போனதே தெரியல, ரொம்ப ஹாப்பி எண்டிங்காக இருந்தது, ரொம்ப நல்லா இருந்தது, நல்லா நடிச்சிருந்தாங்க எல்லாரும். சிம்ரன் மேம்க்கு ஒரு நாஸ்டாலஜிக் ஃபீலிங், அவங்களுக்கு ஒரு அவங்களோட ஃபேன் பேஸுக்கு எனக்கு தெரிஞ்ச அது ஒரு ஆப்டான ஒரு சீனாக இருக்கும். நானே என்ன பாட்டு இது, நான் அந்த தொட்டு தொட்டு பேசும்னு நினச்சேன் ஒரு செகண்ட். அதுக்கப்புறம் தான் ஆள் தொட்டா பூப்பத்தி அந்த பாட்டு போட்டாங்க. செம சீனாக இருந்துச்சு. ரொம்ப ஃபீல் குட்டான மூவி. ஐ திங்க் நான் பர்சனலி ரொம்ப என்ஜாய் பண்ணேன், எல்லாரும் என்ஜாய் பண்ணுவாங்கன்னு எனக்கு அதான் சொன்னேன்ல. இட் ஹேஸ் ஈக்குவல் பார்ட்ஸ் ஆஃப் எல்லா எமோஷனும் அவங்க கவர் பண்ணிட்டாங்க. அந்த சப்போர்ட், அந்த ஒரு ஃப்ரெண்ட்ஸ், ஃபேமிலி, நெய்பர்ஸ், ஃபன்னியாக இருக்கட்டும், அந்த சீரியஸாக இருக்கட்டும், டெத்து எல்லாமே இருக்குது படத்தில். ஸோ ஜாலியான படம், ஜாலியாக அப்படியே ஒரு ஜாலியாக பார்க்கலாம். எனக்கு ஆக்சுவலி இந்த மாதிரி மூவிஸ் ரொம்ப பிடிக்கும். ரொம்ப இந்த த்ரில்லர் அது எனக்கு பெருசாக நான் என்ஜாய் பண்ண மாட்டேன். ஸோ இந்த மாதிரி மூவிக்கு எனக்கு ரொம்ப கனெக்ட் அதிகமாக இருந்தது. 2 பேரும் சூப்பராக நடிச்சிருக்காங்க. அண்ட் சிம்ரன் மேமோட அந்த ஆள் தொட்ட பூபதி மொமெண்ட்ல திஸ் இஸ் a theatrical film. இதை வந்து நீங்க தியேட்டர்ல பார்த்தா நீங்க ரொம்ப என்ஜாய் பண்ணுவீங்க. ட்ரெய்லர்ல தெரிஞ்சிருக்கும் ஸ்ரீலங்கனோட ஸ்லாங் இருக்கு. படமும் அதுதான். லைக் நம்ம எப்படி ரெஃப்யூஜியை நம்ம எப்படி ட்ரீட் பண்ணுறோம், நம்ம ஊரில் நம்ம ஸ்டேட்டில் எப்படி ட்ரீட் பண்ணுறோம். ஏன்னா நம்ம இதெல்லாம் தாண்டி எங்கேயோ போயாச்சு, நம்ம எங்கேயோ வேறு எது லைக் நவ் இப்போவும் அது வந்து ஸ்ரீலங்கன் தமிழ் அதெல்லாம் வந்து இல்லாமல் ஐ திங்க் இஃப் வி ஓப்பன் என்னதான் இருந்தாலும் நம்ம எல்லாமே ஒரு ஹியூமன்ஸ் தானே. ஒரு யூனோ அந்த ஹியூமனிட்டி பேஸ்டாக அந்த ஸ்கிரிப்ட் ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஸோ ஐ திங்க் ஐ ஹேட் thorough fun from the beginning to the end. ஸோ ஐ திங்க் எல்லாரும் வந்து பாருங்க. சிம்ரன் மேம், சசிகுமார் சார் அவங்க எல்லாரோட பெர்ஃபார்மன்ஸை பற்றி சொல்ல வேணும். ரொம்ப ப்ரொஃபஷனலாக இருந்தது. சிம்ரன் மேம் வந்து நம்ம ரொம்ப வேற மாதிரி பார்த்துருப்போம். இந்த படத்தில் ரொம்ப ஹோம்லியாக, அந்த மகான் படத்தில் வர மாதிரி அந்த இன்னும் ஹோம்லியாக வந்து காமிச்சிருப்பாங்க. 2 பசங்களுக்கு அம்மானும் போது அதுக்கான இது தேவை என்ன. எங்கேயும் ஒரு டான்ஸ் பெர்ஃபார்மன்ஸ் சிம்ரன் மேமுக்கு வந்து இருக்கு. பட் அந்த கதைக்கு ஏற்ற மாதிரி ஆடி இருக்காங்க. அவங்களால என்ன வேணாலும் பண்ண முடியும், நல்லா ஆட முடியும். இந்த கதைக்கு என்ன எப்படி ஆடணும் அதுக்கேற்ற மாதிரி அதான் எக்ஸ்பீரியன்ஸ் பேசுது. ஓவராலாக படம் நல்லா இருக்கு, தாராளமாக பார்க்கலாம். மேபி நான் ரொம்ப ஒரு ஹார்ட் பர்சனாக இருக்கேன்னு தெரியல, எனக்கு எமோஷனல் பெருசாக ஒர்க் அவுட் ஆகலை. ஓகேவா,
ஓகே ஒரு நீட்டான மூவி அது மட்டும் நான் சொல்லிடுவேன். ஆக்சுவலாக போர் அடிக்காத ஒரு மூவி. ஒரு ஜென்ரலாக ஒருத்தர் வராங்க அப்படின்னா ஒரு ஒரு 200 ரூபா கொடுத்து வராங்க, அந்த படம் நிச்சயமாக ஒர்க் அவுட் ஆகும். அந்த விஷயத்தில் நான் வந்து அக்செப்ட் பண்ணுவேன். சசிகுமார் சாரை வந்து இந்த மாதிரி ஒரு ஆங்கிளில் பார்க்குறது டிஃப்ரெண்ட்டாக இருந்தது எனக்கு. ஏன்னா நம்ம அவரை சுப்பிரமணியபுரம் வெட்டு குத்து அப்படி தான் அராஜகமாக பார்த்துருந்தோம். பட் இப்போ கொஞ்சம் காலமாக அவர் அந்த அயோத்தி படம் அப்புறம் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா அவர் கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் காமிச்சிருக்காரு. அந்த காம்பினேஷன் சிம்ரன் சசிகுமார் காம்பினேஷன் வந்து நல்லா மேட்ச் ஆகுது இதுக்கு. அதுவும் இல்லாமல் அவங்க அந்த குட்டி பையன் ஒருத்தன், அவங்க சன்னா 2 பேர் இருக்காங்க. அதில் முள்ளின்னு சொல்லிட்டு ஒரு கேரக்டர் குட்டி பையன், அவன் ஃபுல்லாக ஃபன் ஃபீல் சிரிச்ச முகமாக, எவ்வளோ பேர் அழுதாலும் அவனை மட்டும் சிரிச்ச முகமாக காட்டிகிட்டு இருப்பாங்க. அது ரொம்ப நல்லா இருந்து. MS பாஸ்கர் சார் கலக்கிட்டாரு. அந்த அம்மா ஒருத்தவங்க நடிச்சிருந்தாங்க, அவங்களும் நல்லா பண்ணியிருந்தாங்க. ஓவரால் எல்லாருக்குமே ஈக்குவலான ஒரு கேரக்டர் கொடுத்துருந்தாங்க. அந்த பக் சார் அவங்க ஹவுஸ் ஓனராக நடிக்கிறாரு, அவர் ரொம்ப நல்லா பண்ணியிருந்தாரு. அவங்க ஃபேமிலியே ஒரே காமெடியாக நல்லா இருந்தது. யோகி பாபு சார் கலக்கிட்டாரு ஆஸ் யூஷுவல், அவரோட டேலண்ட் தனி. அது என்னமோ அது லக்கான்னு தெரியல யோகி பாபு சார். எனக்கு ரமேஷ் திலக் கூட அந்த ஃபைனல் கிளைமேக்ஸில் கண்ணிலேயே பேசுகிறாரு அவர். ரமேஷ் திலக் ரொம்ப அருமையாக இருந்தது. அருமையான படம், எல்லாரும் குடும்பத்தோடு வந்து சந்தோஷமாக பார்க்கலாம். உங்களுக்கு 90% சிரிச்சிட்டு இருப்பீங்க, அவ்வளோ அருமையாக இருந்தது. டூரிஸ்ட் ஃபேமிலின்னு ஒன்று எப்படி இருக்குன்னு நினச்சி வந்தேன். ஆனால் கதாபாத்திரம் ரொம்ப அருமையாக எடுத்திருக்காரு. சசிகுமார் டைரக்ஷன், அவரோட ஆக்டிங் நல்லா இருந்தது. பெரிய லெவல் பிக்சர் மாதிரி இருக்குது. இந்த படம் வந்து நல்லா ஓடணும், எல்லாரும் நல்லா பார்க்கணும். இந்த லீவு நாளில் ஒரு ஃபேமிலி இந்த பார்த்து என்ஜாய் பண்ணோம். இலங்கை பேச்சு வந்து ரொம்ப அருமையாக இருந்தது. அதுலேயும் வந்து இந்த தமிழ் தான் பேசணுன்றீங்களா இல்லை தமிழே பேச அந்த சீன் வந்து ரொம்ப அட்ராக்டாக இருந்தது நம்மளுக்கு. வெரி பியூட்டிஃபுல் ஸ்டோரி. இதை எல்லாரும் பார்க்கணும், ஃபேமிலி எல்லாம் என்ஜாய் பண்ணணும். ஃபேமிலி சூட்டபிள் படம் இது.